கொடுப்பதில் தான் சந்தோஷம்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் கொடுக்கறதுக்கு முன்னால் கொஞ்சம் யாராக இருந்தாலும், உங்கள் பையனாக இருந்தாலும் சரி, உங்கள் பொண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். எனக்கு எதுக்கு இவ்வளோ பணம்? கணவரும் இறந்துட்டார், பையனும் செட்டில் ஆகிட்டான், நீ ஒரே பொண்ணு தான், தாராளமாக இந்த பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஒரு 26 லட்சம் 27 லட்சத்தையும் மாப்பிள்ளை கொடுத்துட்டாங்க. பொண்ணு கேட்டதுனால கொடுத்து நீங்கள் பிஸ்னஸை பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. வயசு ஆக 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 ஒரு காலகட்டத்தில் அந்த அம்மானால் சரியாக வேலை செய்ய முடியல. அந்த நேரத்தில் அந்த பொண்ணு சொல்கிறாங்க, அம்மா ஃபஸ்ட்டு மாதிரி உன்னால் வேலை செய்ய முடியல, அதனால் நாங்கள் சீக்கிரமாக போக வேண்டியதாக இருக்குது. அதனால் நானும் என்னோடய கணவரும் என்ன முடிவு பண்ணியிருக்கோன்னா, நீ கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்கல, ரிட்டையர்மெண்ட் ஹோமில் உங்களை சேர்த்திடலான் இருக்கோம், என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால் பையனை நம்ப வேணாம், பொண்ணு நம்ப வேணான்னு நான் சொல்லிங்க. இப்போ இந்த உண்மை சம்பவத்தில் பையன் ஒரு நல்ல ஜாப்பில் இருக்கான், கேட்டவனா பணம் கொடுத்துட்டான். அது ஒரு ப்ளஸ். அன்பு வணக்கங்க. இன்றைக்கி ஒரு சிறப்பான தலைப்பை புரிகிற மாதிரி நம்ம பேசி, ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள், சிறப்பாக செயல்படுத்தலாம். இந்த சேமிப்பினுடைய முக்கியம் ரொம்ப ரொம்ப வாழ்க்கைக்கு தேவைங்கிறது தான் கருத்து. சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. ஒரு உண்மை சம்பவம் இருக்குது, சிறப்பாக பார்த்துட்டு செயல்படுத்தலாங்க. டாபிக் என்னென்னங்க, கொடுப்பதில் சந்தோஷம். இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. கொடுத்தா நம்ம சந்தோஷப்படுவோம். இது யாருக்கு அப்ளிகபிள் ஆகும்னாங்க, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, பெரியவங்க, அப்பா அம்மா தாத்தா பாட்டி, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொடுக்குறதுல அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அதுவும் அவங்ககிட்டலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கூட இருக்கலாம், ஒரு 5 ரூபா இருக்கலாம், 10 ரூபா இருக்கலாம், 100 ரூபா இருக்கலாம், 500 ரூபா இருக்கலாம், லட்சக்கணக்கில் இருக்கலாம். இது சூழ்நிலை பொறுத்து மாறும். எதுவாக இருந்தாலும் அதை கொடுத்து சந்தோஷப்படுறது யாருன்னா நம்ம பெரியவங்க. இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எப்படின்னா, நம்ம ஊருக்கு போவோம், ஊர்லேருந்து கிளம்புறோன்னு சொல்லும் பொழுது ஒரு 100 ரூபா பணம் தருது. ஏன் நம்ம பசங்களுக்கு, எனக்கு, எல்லாருமே. என்னோடய பாட்டி பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிட்டு வருவோம், என் மனைவிக்கு 100 ரூபா, எனக்கு 100 ரூபா, என் குழந்தைங்களுக்கு 100 ரூபா 100 ரூபா கொடுப்பாங்க. அவங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம். அந்த வயசான காலத்தில் அந்த 100 ரூபா கொடுக்கறது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதாவது கொடுக்கறதுல அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த பெரியவங்க கிட்ட இருந்து தான் வருதுங்கிறதுல எந்தவித மாற்றும் கருத்தும் கிடையாது. ஆனால் நான் இன்றைக்கி என்ன சூழ்நிலை உங்களுக்கு ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேன்னா, கொடுக்கும் பொழுது கொஞ்சம் யோசனை பண்ணணுமோ அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொடுப்பதில் தான் சந்தோஷங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் கொடுக்கறதுக்கு முன்னால் கொஞ்சம் யாராக இருந்தாலும், உங்கள் பையனாக இருந்தாலும் சரி, உங்கள் பொண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் யோசனை பண்ணுங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு. ஒரு உண்மை சம்பவம். என்னோடய நண்பர்களோட ரிலேட்டிவ் என்னென்னாங்க, ஒரு கணவன் மனைவி. கணவன் ஒரு பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருந்தார். மனைவி பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தாங்க. கணவர் திடீர்னு பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கும்பொழுது ஒரு மாரடைப்பில் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு 2 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் நல்லா படித்து அமெரிக்காவில் செட்டில்டு, பேரன் பேத்திகளாக இருக்காங்க. பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களுக்கும் பேரன் பேத்திகளாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மாரடைப்பில் அந்த நண்பர் இறந்துட்டார். இதில் என்னாச்சுன்னா, சொந்த வீடு இருக்குது, பாகங்கள்லாம் பிரிக்கப்பட்டது, பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டது. ஒரு சொந்த வீடு இருக்குது. அவங்க பொண்ணு பக்கத்துலேயே அதே ஊரில் தான் கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த இறந்த உடனே அந்த பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம், பையன் எல்லாம் வந்திருந்தாங்க, எல்லாம் பேசுனாங்க. இறந்து முடிஞ்சு போச்சு. அந்த அம்மாவுக்கு அதுக்கப்புறமா அந்த கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதுக்கு பிடிக்கல. பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க, நான் என்னம்மா இதுக்கப்புறம் நான் எதுக்குமா வேலைக்கு போகணும், அப்பா இருந்தார், அப்போது ஒரு சந்தோஷமாக போயிட்டு இருந்தேன், இப்போ எனக்கு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, என்ன செய்யலான்னொடனே அந்த பொண்ணு மாப்பிள்ளை சொல்லிட்டாங்க, உங்களுக்கு எது மனசுக்கு பிடிக்குதோ அதை செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பையனும் ஃபோன் பண்ணி சொல்கிறான் யூஎஸ்லேருந்து, அம்மா உனக்கு என்ன மனசுக்கு பிடிக்குதோ அதை செய்யுங்கம்மா, பணம் ஒரு பிரச்சனை கிடையாது, எவ்வளோ கேட்டாலும் நானும் தருவேன், அதனால் ஒன்றும் இல்லை, நீங்கள் சிறப்பாக செய்யுங்க அப்படின்னோடனே ஒரு வாரம் நல்லா யோசனை பண்ணி, ஏன்னா அந்த கணவர் இருந்ததுனால ஒரு வருத்தம் நிறையா அந்த அம்மாவுக்கு இருக்கிறதுனால வேலைக்கு போக பிடிக்கல. உடனே என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஜாப்புங்கிறதுனால விஆர்எஸ் எழுதி கொடுக்குறாங்க. ஒரு கணிசமான தொகை அவங்களுக்கு வருது. ஒரு மிகப்பெரிய தொகை, ஒரு 20 லட்ச ரூபா 25 லட்ச ரூபா பணி அவங்களுக்கு பணம் வருது. சந்தோஷமாக இருக்காங்க. அந்த சூழ்நிலையில் பொண்ணு கேட்குறாங்க, ஏன்னா அவங்களோட அப்பாவோட பிஸ்னஸ் தான் அந்த மாப்பிள்ளை போய் எடுத்து செஞ்சிட்ருக்காரு. ஒரு ஹோம் அப்ளையன்ஸ், ஒரு பிஸ்னஸ்ஸு, ஒரு கடை இருக்குது. அந்த பிஸ்னஸை, கணவர் பார்த்த பிஸ்னஸை அவங்க மாப்பிள்ளையே பார்த்துட்ருக்காரு. பொண்ணு கேட்குறாங்க, அம்மா நாங்கள் பிஸ்னஸ் டெவலப் பண்ணலான்ட்ருக்கோம், பணம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க, மாப்பிள்ளை என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்குமா தனியாக இருக்கிறீங்க, இதே வீட்டுக்கு நாங்கள் வந்துடுறோம், இங்கேயே நாங்கள் இருக்கோம்,
நாங்கள் வேலையை பார்க்குறோம். ஏன்னா அந்த பொண்ணும் அந்த கணவர் மாப்பிள்ளையும் 2 பேருமே சேர்ந்து தான் அந்த தொழிலை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் வீட்டிலேருந்து எல்லா பசங்களெல்லாம் பார்த்துக்குங்கம்மா, நாங்கள் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு எதுக்கு இவ்வளோ பணம், கணவரும் இறந்துட்டார், பையனும் செட்டில் ஆகிட்டான், நீ ஒரே பொண்ணு தான், தாராளமாக இந்த பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஒரு 26 லட்சம் 27 லட்சத்தையும் மாப்பிள்ளை கொடுத்துட்டாங்க. பொண்ணு கேட்டதுனால கொடுத்து நீங்கள் பிஸ்னஸை பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப குடும்பம் சந்தோஷமாக போயிட்டுருக்கு. பேரன் பேத்தி இருக்குது. இந்த அம்மாவோட வேலை என்னென்னா, டெய்லி வீடை சுத்தமாக வச்சுருக்கணும், சமைச்சிருவாங்க. ஏன்னா பொண்ணு மாப்பிள்ளை 2 பேருமே பிஸ்னஸ்க்காக காலையில் 9 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாங்க. பசங்க ஒரு 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. ஸ்கூலுக்கு சமைச்சு தரணும், டிஃபன் பாக்ஸ் போட்டு தரணும், அப்புறம் பெரியவங்களுக்கும் அவங்க பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் சமைச்சு தரணும். மதியானம் வரும்பொழுது சாப்பாடு செய்யணும், அந்த சாப்பிட்ருவாங்க. நைட்டு வரும்பொழுது சாப்பாடு இருக்கணும், குழந்தைங்கள பார்த்துக்கிறது, வீடை சுத்தமாக வச்சுக்கிறது, வாஷிங் மிஷினில் துணி போடணும் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டினுடைய அத்தனை வேலைகளையும் அந்த அம்மா சந்தோஷமாக செஞ்சுட்டு இருந்தாங்க. இது அப்படியே காலப்போக்கில் போக 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 அவங்களுக்கு ஒரு வருத்தமே இல்லை. ஏன்னா நம்ம கணவர் இல்லை, பொண்ணுங்களுக்கு நம்ம எல்லா பணத்தையும் கொடுத்துட்டோம், அவங்களும் பிஸ்னஸ் நல்லா செஞ்சுட்டு இருந்தாங்க, பிஸ்னஸும் நல்லா போயிட்டுருக்கு, நிம்மதியாக இருக்கேன், பேரன் பேத்தியோட சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வாழ்க்கை போயிட்டு இருந்தது. வயசு ஆக 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 ஒரு காலகட்டத்தில் அந்த அம்மானால் சரியாக வேலை செய்ய முடியல. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதுங்களா? அந்த நேரத்தில் அந்த பொண்ணு சொல்கிறாங்க, அம்மா ஃபஸ்ட்டு மாதிரி உன்னால் வேலை செய்ய முடியல, எங்கள் வீட்டுக்காரரும் ரொம்ப வருத்தப்படுறாரு, நாங்களும் 2 பேருமே பிஸ்னஸ்னு போயிடுறோம், கொஞ்சம் பிஸ்னஸ் வேறு இப்போ முடக்கம் நிறையா இருக்குது, நிறைய காம்படிஷன் வந்துருச்சு, அதனால் நாங்கள் சீக்கிரமாக போக வேண்டியதாக இருக்குது. அதனால் நானும் என்னோடய கணவரும் என்ன முடிவு பண்ணியிருக்கோன்னா, நீ கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்கல, ஒரு ரிட்டையர்மெண்ட் ஹோமில் உங்களை சேர்த்திடலான் இருக்கோம், என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே அந்த அம்மாவுக்கு மிகப்பெரிய கோபம், என்ன செய்கிறதுனே தெரியல, கோபம் வந்துருச்சு. என்னென்னா எதனால் காரணம்னா, வேலை செய்ய முடியல, அவங்களுக்கு நேரத்துக்கு சமைச்சு கொடுக்க முடியல, குழந்தைங்க பார்க்க முடியல, குழந்தைங்கள்லாம் காலேஜ் போயிட்டுருக்கு, சரிவர செய்ய முடியலங்கிறதுனால ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கம்யூனிகேஷன் வரதுனால, நீங்கள் உங்களை நான் முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டா நீங்களாவது சந்தோஷமாக இருப்பீங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் அந்த பொண்ணும் மாப்பிள்ளையும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு மிகப்பெரிய கோபம் வந்துருச்சு. உடனே சேலை எல்லாம் எடுக்கிறாங்க, ஒரு சூட் கேஸில் வைக்கிறாங்க, ஒரு பேக்கில் வச்சுட்டு தன்னோட புத்தகமெல்லாம் இருக்குது எல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு அந்த ஊரில் ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே போய் ஸ்டே பண்ணிக்கிட்டாங்க. பையனுக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அப்பா இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா, இந்த ஹோட்டலுக்கு மாத வாடகை பேசியிருக்கேன், நீங்கள் கொடுத்துருங்க, கீழேயே ஹோட்டலில் இருக்குது, நான் சாப்பிட்டுக்கிறேன், நான் இருக்கிற வரைக்கும் இதை செஞ்சிரு அப்படின்னு சொன்னதுனால அந்த பையனும் ஏம்மா இப்படி கோவப்படுற வருத்தப்படுறேன்னு எல்லாம் பேசி பார்த்துட்டு, சரிங்கம்மா ஹோட்டலுக்கு என்ன சார்ஜஸோ சாப்பாட்டுக்கு என்னவோ நான் பே பண்ணிடுறேன், நீங்கள் கவலைப்படாமல் உடம்பை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்டார். சொன்ன நம்ப மாட்டீங்க, அந்த அம்மா சாகிற வரைக்கும் பொண்ணு வீட்டுக்கே வரலிங்க. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதுங்களா? இப்போது இந்த சம்பவத்தில் பொண்ணு மேலே தப்பு சொல்கிறதா, அந்த அம்மா மேலே தப்பு சொல்கிறதா, யார் மேலே தப்பு சொல்கிறது? அந்த அம்மாவுக்கு ஒரு வேதனை, சாகிற வரைக்கும் பொண்ணை பார்க்க அந்த வீட்டுக்கு வரல, இறந்துட்டாங்க. இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மாவும் தவறு பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்கிறேன். அதாவது எப்போவுமேங்க அந்த முதுமை காலம்னு வரும்பொழுது நம்மளால் ஏதாவது ஒன்று செய்ய முடியலைங்கும் பொழுது நம்ம பசங்களோ ஒரு பொண்ணுங்களோ ஏதாவது ஒரு வார்த்தைகள் சின்னதாக சொல்லிட்டாலும் நமக்கு கோபம் வரும். காரணம், நம்மளால் முடியல அப்படிங்கிற அந்த மனசு இருக்கும் பொழுது அந்த கோபம் நம்மளை தாக்கும். இப்போ அந்த முதுமை காலத்தில் ஒரு மருந்து வாங்கணும், இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பணம் எதுவும் இல்லை, பையனோ பொண்ணு தான் வாங்கி தரணுங்கும்போது, அம்மா மருந்து வாங்கிட்டு வர சொன்னேன் வாங்கிட்டு வந்துட்டிங்களான்னு கேட்டால் அவங்க ஒரு வேலையில் இருப்பாங்க, ஒரு டென்ஷனில் இருப்பாங்க, என்ன அவசரம் நாளைக்கு வாங்கி தரேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம மனசு ரொம்ப பாதிக்கப்படும், ஏன்னா நம்மக்கிட்ட பணம் இல்லை. கரெக்டுங்களா? இப்போ இந்த அம்மாவுக்கு அதே மாதிரி தான் அவங்க சொன்ன சூழ்நிலைகள், அந்த சுச்சுவேஷன் இந்த அம்மா மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு. அதனால தான் அந்த வருத்தம். இப்போது அந்த அம்மா கிட்ட பணம் இருந்தால், புரியுதுங்களா நான் சொல்கிறது? அதாவது முதுமை காலத்தில் நம்மக்கிட்ட கொஞ்சம் பணமோ நிறைய பணமோ அவரவர்களுக்கு ஏற்ப அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த பணம் நம்மக்கிட்ட இருக்கணும். அதுதாங்க நமக்கு 10 பேர் பலம் வரும். இதுதாங்க உண்மை. நான் சொல்கிறது விளையாட்டாக எடுத்துக்காதீங்க. அந்த முதுமை காலத்தில் நம்மளை பார்க்க பேரன் வரலாம், பேத்தி வரலாம், பொண்ணு வரலாம், ஒரு பர்த்டே, ஒரு வெட்டிங் டே, ஒரு ஃபங்க்ஷனு, தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ் எதுவாக இருந்தாலும் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ ஒரு 100 ரூபா, ஒரு 500 ரூபா, ஒரு 1000 ரூபா சந்தோஷமாக நம்ம கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட பணம் இருந்ததுன்னு வச்சுங்களேன், அது நமக்கு ஒரு தெம்பு. பேரங்கிட்ட சொல்லலாம், 1000 ரூபா வச்சுருக்கேன், போயிட்டு எனக்கு இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வா
அது கெத்து. காலேஜ் படிக்கிறியாடா, உனக்கு என்ன ஃபீஸ் கட்டணுமா, சரி எவ்வளோ ஃபீஸ்லாம் எனக்கு தெரியாது, நான் ஒரு 25,000 தரேன், ஒரு 10,000 தரேன், ஒரு 50,000 தரேன், அவரவர்கள் வசதிக்கு ஏற்ப கொடுத்தீங்கன்னா அது கெத்து. ஸோ அந்த முதுமை காலம்ங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து அந்த பணம் தான் வந்து நம்மளை வந்து ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை வச்சுருக்கோம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அது என்ன குறைஞ்ச பணமாக இருந்தாலும் சரி, ஒரு 5-10 இருந்தாலும் சரி, 100 இருந்தாலும் சரி, 1000 இருந்தாலும் சரி, இதுதான் உண்மை. அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப அந்த சூழ்நிலையில் அந்த முதுமை காலத்தில் அந்த பணத்தை நம்ம கையில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் இந்த இடத்துல சொல்ல வரேன். அதனால் பையனை நம்ப வேணாம், பொண்ணு நம்ப வேணாம்னு நான் சொல்லிங்க. இப்போ இந்த உண்மை சம்பவத்தில் பையன் வந்து ஒரு நல்ல ஜாப்பில் இருக்கான், கேட்டவொன்னே பணம் கொடுத்துட்டான், அது ஒரு ப்ளஸ். இந்த அம்மா கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தாங்க, அதனால் விஆர்எஸ் வாங்கிட்டு வந்தாங்க, பொண்ணுக்கிட்ட கொடுத்தாங்க. எல்லாருக்கும் இதே சூழ்நிலை அமையுமா? நல்லா பாருங்கள், என்னால் முடியல, நான் பொண்ணு வீட்டில் தான் இருந்தாகணும். அப்போ எவ்வளோ மனவேதனையில் அவங்க இருக்கணும், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரிங்க, யாராக இருந்தாலும் முதுமை காலத்தில் தனக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சமான சேமிப்பை வச்சுருங்க. அதுதான் நம்ம வாழ்க்கையில் ஒரு தெம்பை கொடுக்குங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. புரியுதுங்களா? இப்போ ஒரு சமீபத்தில் பார்த்திங்கன்னா என்னோடய உறவினர் வீட்டில் பார்த்திங்கன்னா உண்மையாக நடந்தது. ஒரு 83 வயசு, ஒரு 3 பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டார், பேரம்பேத்தி கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாம் சந்தோஷமான வாழ்க்கை, வீடு இருக்குது, அவங்களுக்கு தகுந்த வீடு இருக்குது, எல்லாருக்கும் பொண்ணுக்கு ஒரு வீடு இருக்குது, எல்லாம் பக்கத்துலேயே இருக்காங்க. அந்த 84 வயசு ஆனவுடனே அவரால் சம்பாதிக்க முடியல. அவரும் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் அப்பப்போ சம்பாரித்து ஒவ்வொன்றா பண்ணார் ஒழிய இன்றைக்கி அவர்கிட்ட வருமானம் இல்லை. இப்போ என்ன ஆகணும்? ஒன்றா பொண்ணை டிபெண்ட் பண்ணியிருக்கணும். அம்மா சாப்பாடு வைப்பாங்க, பக்கத்து வீடே பொண்ணு வீடு, குழம்பு வாங்கிட்டு வந்து சாப்பிட்ருவாங்க, எல்லாம் நடந்துகிட்ருக்கு. இருந்தாலும் அவருக்கு ஒரு வைராக்கியம், நம்மளால் எதுவுமே செய்ய முடியலையே, நம்மக்கிட்ட இன்றைக்கி பணம் இல்லையே. ஏன்னா அந்த நேரத்தில் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு அவங்க மனைவி இருக்காங்க, பொண்ணு இருக்காங்க, எவ்வளோ காலம் பார்த்துக்குவாங்க? ஒரு பேச்சு அந்த இடத்துல வந்துடும். நீ என்ன சம்பாதிக்கிறியா, அதை செய்கிறியா, இதை செய்கிறியா, இந்த வேலை செய்யணுமா, அந்த வேலை செய்யணுமா, அந்த கோபங்கள் வரும் பொழுது அவரால் அதை சமாளிக்க முடியல. ஸோ நம்மக்கிட்ட இன்றைக்கி ஒன்றுமே இல்லை, நம்ம ஏன் உயிர் வாழணும்னு சொல்லி கிட்டத்தட்ட கடந்த 10 நாட்களாக தண்ணி குடிக்காமல் சாப்பிடாமல் நான் செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இது உண்மை. காரணம் என்ன? என்கிட்ட பணம் இல்லை. புரியுதுங்களா? அதனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வேலையில் இருக்கிறீங்களோ இல்லை தொழில் வேலை, அது முக்கியமாக நான் இந்த இடத்துல சொல்கிறது, இந்த தொழில் செஞ்சிட்ருப்போம், பிஸ்னஸ் செஞ்சிட்ருப்போம், அவங்க தான் ரொம்ப பாதுகாப்பாக தன்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்காக பணத்தை சேமித்து வச்சுருக்கணும். இந்த இடத்துல ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறேங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கட்டாயம் நீங்கள் என்றைக்கு எந்த வயசில் நீங்கள் வந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, ஒரு 24 வயசோ 20 வயசோ 25 வயசோ இல்லை 27 வயசோ, அந்த வயசுலேருந்து போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு பிபிஎஃப், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். என்ன உங்களால் பணம் போட முடியுமோ போடுங்க. கட்டாயம் பிஸ்னஸ் செய்கிற ஒவ்வொருத்தரும் போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ரெக்கரிங் டெபாசிட் உங்களால் என்ன மாதம் போட முடியுமோ அதை போடுங்க. அதேமாதிரி பெண் குழந்தைகள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சேமிப்பு வேணும். ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த லாபங்கள் அப்படிங்கிறது நிரந்தரமானது கிடையாது. அப்புறம் பொண்ணை படிக்க வைக்கணும், காலேஜ் படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணணும், இந்த மாதிரி தேவைகள் அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம ஒரு சூழலில் வந்து மாட்டிக்குவோம். புரியுதுங்களா? குழந்தை பிறக்குதா, அந்த நேரத்திலே அந்த குழந்தைங்க பேரில் ஒரு டெபாசிட் பண்ண ஆரம்பிங்க. போஸ்ட் ஆஃபீஸில் அற்புதமான திட்டங்கள்லாம் இருக்குது, செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னு இருக்குது. ஸோ ஆரம்பிங்க. உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்கள் பிஸ்னஸில் லாபம் வருது, அதை சேர்த்து வைக்கிறீங்க, வீடு வாங்குறீங்க, கார் வாங்குறீங்க, அதெல்லாம் அடுத்தது. பட் இந்த சேமிப்பு கண்ணுக்கு தெரியாமல் ஸ்லோவாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம ரிட்டையர்மெண்ட் காலத்தில் ரொம்ப சந்தோஷமாக எதையும் கவலைப்படாமல், அவங்க இப்படி செஞ்சுட்டாங்க, இவங்க இப்படி செஞ்சுட்டாங்க, என் பொண்ணு பார்க்கல, என் பையன் பார்க்கல அப்படிங்கிறது எதையும் வருத்தப்படாமல் நம்ம ரொம்ப சந்தோஷமாக நிறைவாக நம்ம வாழ்க்கை காலத்தில் சந்தோஷமாக இருக்கலாம். யோசனை பண்ணி பாருங்கள், விடை உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் இது வரைக்கும் நீங்கள் சேமிப்பு என்னென்ன தெரியாதுன்னா கூட உங்களால் என்ன முடியுமோ ஒரு ஃபிக்ஸட் இன்கம் சேமித்து வைங்க. நான் சொன்ன வழிகளில் நீங்கள் சேமித்து வச்சிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் முதுமை காலம் என்பது ரொம்ப சிறப்பானதாக, ரொம்ப தெளிவாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு உண்மையை சொல்லணுங்க. எங்கள் பாட்டி இறக்கிறதுக்கு முன்னாலே சொல்லுவாங்க, சுருக்கு பை வச்சுருப்பாங்க, அதில் காசு எப்போவுமே வச்சுருப்பாங்க. ஒரு 500, 1000, 2000, 3000 வச்சுருப்பாங்க. எந்த பசங்க இல்லை யாராவது கெஸ்ட்டு யார் வந்தாலும் 50, 100 அவங்க பணம் கொடுப்பாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. ஒன்று சொல்லுவாங்க, நான் இறந்துட்டா யாரும் கஷ்டப்பட வேணாம், என்னோடய எம்டி இருக்குது, அதை உடச்சி ஒரு 25,000 இருக்குது, என்னோடய காரியங்களுக்கு சிறப்பாக செயல்படுத்துங்க அப்படின்னு தைரியமாக சொல்லுவாங்க. இது ஏன் சொல்கிறாங்க? அந்த பணம் இருக்கிற கெத்து.
ஸோ வாழ்க்கையில் முதுமை காலத்தில் நம்ம ஒரு சந்தோஷமாக தெளிவாக இருக்கணும்னு சொன்னிங்கன்னா, நமக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குறைந்த அளவாவது பணத்தை சேமித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நலமாக இருக்கும். யோசனை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். நம்ம என்ன கரெக்ட் பண்ணலாங்கிறத டியூனப் பண்ணிக்கலாம். வாழ்க்கைங்கிறதே சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தாங்க. சிறப்பாக செயல்படுத்துங்க. வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மகிழ்ச்சிங்க.